வணக்க மக்களே, போன வீடியோவில் உழவு ஓட்டினது அது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு என்ன ஏதுங்கிறது ஃபுல் டீட்டெயிலில் பார்த்தோம். இப்போ ஃபுல்லாக வந்து உழவு ஓட்டி முடிச்சாச்சு, ஓசி இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் பார்ட் 1 வீடியோவில் போட்டுட்டோம். என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம் நம்ம வெண்டை விதை ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு வழியாக ஓசெல்லாம் இழுத்து போட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா ஓஸ் இழுத்து போகிட்ட ஒரு 2-3 கால் அப்பா ஓடிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி குட்டி ஓஸ்லாம் கரெக்டாக இருக்கா எண்டுக்கே போட்டோம். இந்த ரகம் விதை தான் வாங்கியிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா கிட்டத்தட்ட வருது. கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் தான் இருக்குது. என்ன பாருங்க 200 கிராம் கூட இல்லை, ஆனால் வந்து ரேட் 2000 ரூபா கிட்டத்தட்ட சம்திங் வந்துருச்சு நம்ம வாங்குறப்ப. சரி, இதோட ஈல்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவரைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 3 நாளுக்கு ஒரு டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 ரூபா வரும் ரேட்டை பொறுத்து. இதை விதை பாருங்க இவ்வளோ சைஸ் தான் இருக்கு. இது குட்டி குட்டியாக இருக்கிறனால விதை ஊனி எடுக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வயலில் ஊனி எடுக்க கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் கட்டாச்சு. ஏன்னா சொட்டு நீர் பைப் தான் ஊன்றோம், ஓட்டை எங்கே இருக்கோ அங்கே தான் பார்த்து ஊன்றோம். இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று பார்த்து தான் ஊன்றோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் வச்சுருங்க. ஈவினிங் டைமில் வந்து மிதிக்கிற எல்லா காலும் ஊனி வச்சிட்டோம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஊனலாம். மழை காலம் கோசம்னா வந்து இப்படி போட்டிருக்கோம். அது இல்லாமல் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 அடிக்கு ஒரு காலில் தான் வந்து ஊனிருக்கும். இந்த சைடு பாதி வந்து சொட்டு நீர் போய் போட்டிருக்கோம். அப்புறமேல் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து மழை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். காற்றுல ஒரு மாடி அரிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக அப்பப்போ தூத்தல் போட்டுருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் விதை ஊனி முடிச்சிருக்கனால கண்டிப்பாக மழை வந்துச்சு அப்படின்னா விதை வந்து நல்லாவே வந்து முளைச்சி வரும். அதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, மழை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் நைட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாக மாறிடுச்சு. மின்னல் பாருங்கள் போட்டு கொளுத்துது. கரண்ட்டு வேறு இல்லை. இடி சும்மா போட்டு எதுவும் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு சரியான காற்று மழை போட்டு ஊற்றுன்னு ஊற்றி எடுத்துருச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வெண்டை விதை ஊன்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வேளை மழை பெஞ்சிட்டு போயிருந்துச்சு. அதுக்கடுத்து ஊனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளுத்து கட்டிருச்சு. இப்போ நல்லா பாருங்கள் திகு நல்லா ஊற்றுது. தண்ணி நல்லா ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருச்சு. இதனால நம்மளுக்கு வெண்டை விதைக்கு பரவாயில்ல நல்லாவே. அப்புறம் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வேளை மழை பக்கமாக பெஞ்சிச்சு. இதனால் நம்மளுக்கு ஒரு 1.5 வாரத்துக்கு தண்ணி விட்ற வேலை கிடையாது. அப்புறம் காலையில் டைம் பார்த்தா ஃபுல்லாக வந்து காடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி நின்றுக்குச்சு. அந்தளவுக்கு மழை பெஞ்சிருச்சு. 3 வேளை மழை பெஞ்சதுக்கப்புறம் திடீர்னு அந்த 1.5 வேளை பெய்யறப்போ நல்லா பார்த்திங்கன்னா வந்து தண்ணி காடெல்லாம் நின்றுச்சு. சரி, அப்படியே வந்து காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம ஊன விதைக்கும் நம்மளுக்கும் சும்மா பக்காவாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஈரம் பக்காவாக இருக்குது. முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஃபுல் வீடியோ எப்படி பண்ணோம் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து கண்டிப்பாக இதில் பொலக்கொட்டை ஊனுவோம். அது வந்து எப்படி ஊன்றோம் பொலக்கொட்டைனா என்னென்னா அடுத்த வீடியோவில் போடுறேன்.